ஒரு குடும்பங்கிறது உறவுகளை அதிகப்படுத்துறது. ஆனா எங்க குடும்பத்துல ஒவ்வொன்னா கட் ஆயிட்டே போகுது. ஏன் ஒருத்தியால் அந்த வீடு வெறுமே ஆறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனால நான் மாமா கிட்ட போராடினேன். அவர் என் பேச்ச மீற மாட்டாரு. நான் உன்கிட்ட எதுவுமே மறைக்கல. ஆனா நீ எல்லாத்தையும் மறைச்சிட்ட. சரி விடு, அதெல்லாம் முடிச்சு போன விஷயம். பழச எடுத்தா தூசு பறக்கதான் செய்யும். இப்ப நான் வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்ல விஷயம். நீ, உன் குழந்தை, நம்ம புருஷன் எல்லாருமே மாமாவோட ஒன்னா சேர்ந்திருக்கணும்னு. நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதான் உண்மை ரோகிணி. உங்களை மறுபடியும் ஏத்துக்க நான் மாமா கிட்ட பேசிட்டேன். நீங்க வீட்டுக்கு வர்றதுல அத்தைக்கு நிச்சயமா சந்தோஷமா தான் இருக்கும். நீ சரின்னு சொல்லு, நாளைக்கு ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். நான் எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன நீ எதுவுமே பேசாம இருக்க? இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லிடு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. நீங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு வரணும்னா ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த சாந்திய நீங்க தலை முழுகிட்டு வரணும். அது ஒண்ணுதான். எல்லாரும் வீட்டுக்கு வந்தா மாமா குடும்பம் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சாந்தி மட்டும் வேண்டாம். யார்கிட்டயும் கேட்காம பேசுறது ஓ பழக்கம். ஆனா என் புருஷன் கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டேன். ரொம்ப நல்ல பழக்கமா? நான் வரேன். ரோஹிணி, உன் புருஷன் உன்கிட்ட சின்சியரா இருந்திருக்காரு. ஆனா என் புருஷன் என்கிட்ட சின்சியரா இல்ல. அதான் நானே உன்கிட்ட நேரடியா பேச வந்தேன். சரிம்மா, நீ உன் புருஷன் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சீக்கிரமா சொல்லு. என்ன? அபிராமி அப்படியே சொன்னா? ஆமாங்க, ஏதோ நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துரு அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அவ வந்த நோக்கம் என்ன அத சொன்னாளா? அதான் சொன்னேனே, நம்மள உங்க அப்பா குடும்பத்தோட சேர்த்து வைக்க போறாங்களாம். நம்மள என்ன? நீங்க, நான், நம்ம பையன். ஓ, என்ன திடீர்னு அந்த ராட்சசிக்கு நம்ம மேல பாசம்? உங்க அப்பா பேர பிள்ளை இல்லாம தவிக்கிறாரா? அவங்களுக்கும் தாயாகிற பாக்கியம் இல்ல. அது மட்டும் இல்லாம கார்த்திகோட கல்யாணம் நின்னு போச்சு. இந்துவா அவரால தன் குடும்பத்து வாரிசா ஏத்துக்க மனசு இல்ல. அதனால நம்ம மகனை அவங்க குடும்பத்து வாரிசா ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணி உங்க அப்பா கிட்டே பேசிட்டாங்களா. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா நம்மள அவர் கூட சேர்த்து வைக்கிறாங்களா. இவ யார் நம்மள சேர்த்து வைக்கிறதுக்கு? எதுக்காக இவ சேர்த்து வைக்கணும்? அதான் அம்மா ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கல்ல. இத பாரு ரோஹிணி, இவ தேவையில்லாம எந்த பேச்சையும் ஆரம்பிக்க மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நம்மள அந்த குடும்பத்துல ஒண்ணு சேர்க்க நாம என்ன சாந்தியோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாதா? அவளை கை கழுவிட்டு வரணுமா? என்னடா இது, கள்ளிச்செடியில பால் வருதுன்னு பார்த்தேன். பாலா இருந்தாலும் விஷம் தானே. இவ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? அப்பவே நினைச்சேன் வில்லங்க இல்லாம வரமாட்டாளே.
இப்பதான் அவ மனசுல இருக்கிற வக்கரம் ஆசை எல்லாம் மெல்ல மெல்ல வெளியே வருது. விடியட்டும். அவளை நான் என்ன பண்றேன் பாரு. என்னங்க? ஏன் அவ மூலமா அவன் மாமனார் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஐயோ, என்னங்க நீங்க? நான் கேட்டது அது இல்ல. எதுக்கு வீண சண்டைந்தா? நீங்க குழந்தையா இருந்தா தாலாட்டு பாடி தூங்க வைக்கலாம். ஆனா இவ பேயாச்சே, வேப்பல அடிச்சுதான் விரட்டணும். அது இல்லைங்க. ரோஹிணி, எனக்கு தெரியும். உங்களை யார் முதல்ல உள்ள விட்டது? ஏய், போடா வெளிய. என்ன பார்த்த கல்யாணம் பண்ண வந்த மாதிரி தெரியுது? ஏய், இன்னமும் அவளுக்கு எனக்கு சட்டப்படி விவாகரத்து ஆகாததால இப்போ அவ என் பொண்டாட்டிதான். போடா வெளிய, போடா. ஷாம், என்ன உங்க முதல் காதலி, இரண்டாவது சம்சாரம், சட்டப்படி பிரியாத உங்க மனைவி பத்தி வந்து சொன்னாளா? ஏண்டே, நீ வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி போனாலும் ஏண்டி எங்களை துரத்துற? உனக்கு வெக்கமா இல்ல? சின்ன பசங்களுக்கு முட்டாய் காமிச்சு ஏமாத்துற மாதிரி புதுசா ஒரு நாடகம் போடுறியா? நல்ல நிலப்பிலதான் நான். ஏ, நல்லதுக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அப்பா கிட்ட என்ன சேர்த்து வைக்க நீ யாரடி? அவர் உங்களை பெத்தவர் தானே, ஏன் உங்களை மன்னிக்கல? ஏன் உங்களை கூப்பிட்டு பேசல? அப்போ நீ என்ன மன்னிச்சு கூப்பிடுறியா? இத பாரு, எந்த பொண்ணும் நெருப்பெடுத்தா ஒண்ணு வழக்கேத்துவா, இல்ல அடுப்பு பத்த வைப்பா. ஆனா நீ கூரைய கொளுத்துறவளாச்சே. தப்பா நினைச்சா எல்லாமே தப்புதான். ஏய், நீ போடுற கண்டிஷனை ஏத்துக்கிட்டு சாந்தியை ஒதுக்க சொல்றியா? நான் சாந்தி ஏத்துக்கிட்டாலும் உங்க அப்பா ஒத்துக்கணுமே. ஒத்துக்காட்டி போறாரு. நல்ல பாம்புன்னு பேர் இருக்கிறதால அது நல்லது இல்ல. நீ ஏன் என்னையும் ரோஹிணியும் அப்பா கூட சேர்த்து வைக்க நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்களையும் சாந்தியும் பிரிக்க நினைக்கிறேன். கடிப்பட்டா செத்தானா இல்லையான்னு மரத்துல ஏறி பாக்குற கொம்பேரி முக்கம் பாம்பு பரம்பரடி நீ. நீயா எங்களுக்கு நல்லது செய்வ? உன் மூலமா நிச்சயமா எங்க அப்பா கூட நான் சேரவே மாட்டேன். எங்க அப்பாவே வந்து எங்களை கூப்பிட்டாலும் சரி, கோடி கோடியா கொடுத்தாலும் சரி, எனக்கும் ரோஹிணிக்கும் சாந்தியை விட பெருசு எதுவுமே இல்லை. இதெல்லாம் அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுற உனக்கு எங்கடி தெரிய போகுது? இத பார், மறுபடியும் இத மாதிரி நாடகம் ஆடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போனா போது நீங்க உங்க அப்பா விட்டு அந்த நாடோடி சாந்தி கூட சுத்திட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தா. ஏய், யாரே நாடோடி? உண்மையிலேயே சாந்தி தான் எங்க அப்பா குடும்பத்துக்காக பாடுபடுறா. ஆனா நீ பாடுபடுற மாதிரி நடிக்கிற. இன்னொரு தடவை எங்களுக்கு சாந்தியும் பிரிக்க நினைச்ச, அப்போ சாந்தியை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாது. பாவம், அவளுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? எல்லாமே நீங்க தானே. ஒன்னோட ஒன்னா இன்னொரு தடவை சாந்திய பத்தி தப்பா பேசுன கொன்னுடுவேன். ஏய், யாரோட ஆபீஸ்ல வந்து ரெண்டு பேரையும் கூறு போட்டுருவேன், ஜாக்கிரதை. மனுஷன் அவன் இப்படி காட்டத்தனம் அடிச்சிருக்கான். ஏமா இப்படி அடிக்க முடியாது? நீ என்ன பண்ண சொல்லுங்க. நீ எதுக்காக அவர் உங்களை அடிச்சாரு? சொல்லு பிரமி. வேணாம் மாமா, என் பிரச்சனை என்னோட இருக்கட்டும்.
உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். இப்ப என்ன நடந்து சொல்ல போறேன் இல்லையா? வேணாம் மாமா, நான் அழறதுக்குனே பொருந்துவ. இத நானே அனுபவிச்சுக்கிறேன். நீ ஏமா அனுபவிக்கணும்? என்ன நடந்து சொல்லு. மாமா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லாம போகுதே, உங்க பேரப்புள்ள ஆசை நிராசாய் போகுதுன்னு நானே என் வாழ்க்கை எழுந்திருந்தா கூட அதுக்கு காரணமா இருந்த அந்த ரோஹிணியும் அவளை கெட்டிக்கிட்டவனையும் நம்ம குடும்பத்துல சேர்த்துக்கிட்டு அவளுக்கு பிறந்த குழந்தையே உங்களுக்கு வாரிசா கொண்டு வரலான்னு நான் கெஞ்சினேன், கதறினேன், கூத்தாடினேன். ஆனா என் மனசு புரிஞ்சுக்காம அவர் வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டி, ஏண்டி நாடகம் ஆடுறேன்னு கேட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. அவ பண்ணின துரோகத்தையே மறந்து நீ அவனை ஏத்துக்க தயாரா இருக்கிற. உன் பெருந்தன்மையை புரிஞ்சுக்காம உன்னே அடிச்சிருக்கான் அந்த நாய். அண்ணன் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்காரு. நான் இப்ப போய் கேக்குறேன்ப்பா. வேணா கார்த்திக், நான் அடிப்படவே பொருந்துவ, அழறதுக்குனே பொருந்து ஜென்மம் எல்லாம் நான் பிறந்த நேரம். நீ பிறந்த நேரம் சரியா தான் இருந்தது, அவனுக்கு தான் நேரம் சரியில்லை. உன்னையே இப்படி அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டான்ல, இப்பயே போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி மாமா வேணாம் மாமா, சொல்றது கேளுங்க. அப்பா நானும் வரேன்ப்பா. வேணாண்டா, அவனை நான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் அவசரப்பட்டு அண்ணி அடிச்சிருக்க வேண்டாம். அவன் இப்படி அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு செய்ய போக இந்த அபிராமி உங்க அப்பா முன்னாடி நல்லவள் ஆயிடுறா. அவன் கோவத்தால இவ ஜெயிக்கிறா. ச்சே, நீ வா. அப்பா, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. சொந்த கொண்டாட வரல, உனக்கு தான் தலைமுடி எவ்வளவு நாள் ஆச்சு. உன் சங்காட்டமே வேணாம் தானே உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறேன். பின்ன ஏன்டா மறுவலை விரட்டி அவமானப்படுத்திட்டு இருக்கிற? மனுஷனாடா நீ? முதல்ல வாழ்க்கையை எல்லாம் பண்ண, இப்ப அவனே இல்லாம பண்ண பாக்குறியா? அவ ஒழிஞ்சா எல்லாருக்குமே நல்லது, குறிப்பா உங்களுக்கு நல்லது. பயம் போடுற. நான் பார்த்து வளர்ந்தவன் நீ. என் பலத்தையும் செல்வாக்கையும் வச்சுக்கிட்டு மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறேன் நீ. உனக்கு விலாசமே கொடுத்தவன் நான்டா. அப்பா நான் பயமோடு. இப்படி வளர்ந்துட்ட தைரியத்துல என் மருமகள் அடிச்சு பயமுறுத்திட்டு இருக்கிற நீ. அதுவும் யார? இந்த ஆர்கே வம்சம் வளரணுங்கிறதுக்காக நீ பண்ண துரோகத்தை மன்னிச்சு எவகிட்டயும் நீ பெத்துக்கிட்ட குழந்தைய ஏத்துக்க தயாரா இருக்கிற அவளை அவமானப்படுத்துற நீ. அப்பா நான் சொல்றத கேளுங்க. எதுவும் பேசாதடா. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எவனோடய வாழ இருந்து வீட்டு வாசல் வரைக்கும் வளர்ச்சிட்டு இல்லையா நீ? இந்த பாருடா, என்னை ஏமாத்துறதும் என் மருமக அபிராமியை ஏமாத்துறதும் ஒண்ணுதான். என்னை ஏமாத்துறவனை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா உடனே நான் மன்னிக்கவே மாட்டேன். நானும் பொறுத்து பார்த்துட்டு அபிராமியும் பொறுமையா இருந்திருக்கிறான். இனியும் உன் கொடுமையை என்னால தாங்க முடியாது. கடைசி தடவை சொல்றேன்டா, கேட்டுக்க. இந்த ஆர்கேக்கு மூத்த மருமகன்னா அபிராமி மட்டும்தான், வேற எந்த கழுதையும் கிடையாது. இதை மாத்த அந்த அண்ணனாலேயே முடியாது. இனிமே நீ அவளை மிரட்டவோ அடிக்கவோ செய்த கொலகாரன மாறிடுவேன், ஜாக்கிரதை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம கூட்டணிக்கு அடுத்த வெற்றி. ஆர்கே உங்களை அவர் வாரிசா நியமிச்சிருக்காரு. ஆனா இன்னும் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்கி இருக்கே. அத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இனிமே உங்க பாதையில எந்த ஸ்பீட் பிரேக்கரும் வராது. கொஞ்ச நாள்ல பாருங்களேன், ஆர்கே சாம்ராஜ்யம் அபிராமி சாம்ராஜ்யம் ஆக போகுது.
உங்க கூட பழகி பழகி இப்பெல்லாம் நானும் ஆர்கே கிட்ட அபாரமா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நாடகம் இன்னும் முடியலையே. இன்னும் முடியலையா? ஆமா, என் மாமனார் வக்கீல வச்சு சொத்தை பிரிச்சு அந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதுற வரைக்கும் நம்ம நாடகம் முடியாது. அதுல என்னங்க சந்தேகம்? கவலையே வேண்டாம். உங்க மாமனார் எப்ப சொத்தெல்லாம் பிரிக்கிறாரோ அதுல எல்லாம் உங்க பேருக்கு தான் வரும். உங்க மாமியாருக்கு ஏதாவது கொஞ்சம் ஜீவனாம்சம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அந்த வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் அங்க இருக்கணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அந்த நாள் வந்துடும். ஆல் தி பெஸ்ட். இதுக்காக நான் உங்ககிட்ட நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றி கடனுக்காக ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கே ஃபேக்டரிஸ் இதெல்லாம் கொடுத்துட்டா போதும். என்ன அதிகமா கேட்டேனா? சம்பந்திமா, நம்ம அக்ரிமெண்ட் படி தானே கேட்டேன். இருந்தாலும் இந்த ஆளுக்கு இவ்ளோ ஆசை இருக்க கூடாது. புருஷனும் இல்ல பிள்ளைங்களும் இல்ல, உனக்கே இவ்வளவு ஆசை இருக்கும் பொழுது குடும்பஸ்தான் எனக்கு இருக்க கூடாதா? இவ்வளவு ஸ்வீட் நியூஸ் சொல்லிருக்கீங்க, உடனடியா ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். எப்பா சார் 2 பிளேட் பாசுந்தி கொண்டா. சரிங்க சார். கோல்டா? ஓகே சார். உங்க குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்க உள்ள வந்தீங்க. பட் இப்போ உங்க குடும்பம் நல்லா இல்ல. ரொம்ப வறுமையில இருக்காங்க. கூலி வேலை செஞ்சுதான் வயித்த கழுவுறாங்க. கோவிந்தனோட குழந்தைங்க அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு சந்தோஷமான விஷயம், பிச்சாண்டிக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. உங்க குழந்தைகளை காப்பாத்துறது கூட உங்க பொண்டாட்டிங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி, உங்களுக்கு ஏதோ பணம் கிடைக்கும்னு நீங்க ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. ஆனா அந்த பணம் உங்க குடும்பத்துக்கு போய் சேரல. உங்களுக்கு தேவையா இந்த வாழ்க்கை? பிறக்கிறப்ப யாரும் குற்றவாளியா பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்பம், சூழ்நிலை தான் ஒருத்தனை குற்றவாளி ஆக்குது. எந்த நோக்கத்துக்காக நீங்க உள்ள வந்தீங்களோ அது நிறைவேறல. உங்க ஊருக்கு போய் நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். உங்க ஊர்ல உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? குலகாரன் கோவிந்தன் குடும்பம், குலகாரன் பிச்சாண்டி குடும்பம் தான் கூப்பிடுறாங்க. உங்க ஊர்ல வெள்ளாம சரியில்லை. யாரும் விவசாயத்தை பார்க்காததுனால ஊரு பூரா வறுமை, வேலை இல்லா திண்டாட்டம். நான் உங்களை குறை சொல்லல. செய்யாத தப்புக்காக நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட்ல நான் பேசுறேன். நடந்த உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை நான் காப்பாத்துறேன். என்ன சொல்றீங்க? ஏன் மௌனமா இருக்கீங்க? வர்றவங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்றேன்னு தான் சொல்றாங்க. அதுவும் நீங்க போலீஸ்காரங்க, எப்படி உங்க பேச்சு நம்புறது? வாஸ்தவம் தான். உங்க பயம் நியாயமானது கூட தான். ஆனா நீங்க இப்பவே சொல்லணுங்கிற அவசரமோ அவசியமோ இல்ல. ஒரு வாரம் கழிச்சு வர்றேன். ஒரு நல்ல முடிவெடுத்து சொல்லுங்க. ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் 2 மாசத்துக்கு வேண்டிய பலசரக்கு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இத நான் ஒரு போலீஸ்காரனா என்னோட பெருமைகளை சொல்லல. நீங்க உங்க 2 பேர் குடும்பத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல 2 மாசத்துக்கு. ஓகே, நான் வர்றேன்.